காலமே உறையும் புண்ணிய பூமி. தென்னக காசி பைரவர் திருக்கோவில். இங்கே நடைபெற்ற வளர்பிறை அஷ்டமி வழிபாடு ஆன்மீக மகத்துவமும் பக்தி பரவசமும் நிறைந்த ஒரு தெய்வீக தருணமாக அமைந்தது. காசி மாநகரின் வழி வழியாக வந்த புனிதமான சப்த ஆரத்தி நம் ஆலய வளாகத்தையே பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. ஜோதி வடிவிலான இறைவனை ஜோதியிலேயே வழிபடும் உன்னதம் இது. சனாதன தர்மத்தின் உச்சக்கட்ட தத்துவத்தை பறைசாற்றும் வகையில் அந்த 7 தீபங்களின் ஒளியும் ஒன்றாக உயர்ந்து நின்றது. அது வெறும் தீயல்ல, நம் கர்ம வினைகளை எரித்து சாம்பலாக்கும் பரமஜோதி. சரணம் சங்கரனே, எங்கள் சிவகுரு சங்கரனே, அருள்மழை தந்திடும் பரமேஸ்வரனே, ஆசிகள் வேண்டுமப்பா. ஈசா அருள்மழை வேண்டுமப்பா. நாளும் பொழுதும் நலமாய் வாழ துணையாய் வந்திடப்பா. ஈசா துணையாய் வந்திடப்பா. கருணை கடலே பேரழகோனே, கருணை கடலே பேரழகோனே, வழிகாட்ட வேண்டுமப்பா. ஈசா வரமழை தந்திடப்பா. வேதநாதனாய் வேதத்தின் தலைவனாய் ஜொலித்திடும் சர்வேசா, எங்கள் தெய்வம் உன்னை வணங்கினோம், ஏழைக்கு அருள்வாயப்பா. ஈஷா ஏற்றம் தந்திடப்பா. ஆதிசித்தன் ஸ்ரீ ஸ்ரீ விஜய் சுவாமிஜி அவர்களின் திருக்கரங்களால் மகா சப்த ஆரத்தி காண்பிக்கப்பட்ட அந்த அற்புத தருணம் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அங்கே உறைந்தது போலிருந்தது. ஜோதி தரிசனம் கண்டோம், அருள்மழையில் நனைந்தோம். ஆதிசித்தரின் ஆசிர்வாதத்தோடும் காலபைரவரின் பேரருளோடும் நம் வாழ்வின் இருள் நீங்கி இனிவரும் நாட்கள் ஒளி நிரம்பிய வசந்தமாக அமையட்டும். ஓம் பைரவாய நமக.